வணக்கம் மாணவர்களே, சிங்கிள் ஹாஃப் லேப் டோவ்டெயில் ஜாயிண்ட் மூலம் 6 பீசஸ் செல்ஃப்ஸை உருவாக்குவது மற்றும் ஸ்மால் வால் பிராக்கெட் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை ஹாஃப் லேப் டோவ்டெயிலை செய்யுங்கள், ரீபேட்டை செய்யுங்கள், வால் பிராக்கெட்டை அசெம்பிள் செய்து ஃபினிஷ் செய்யவும். மெட்டீரியல்ஸ், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்: சாண்ட் பேப்பர், wood screw, wood glue, router tool, cheeses, mallet அல்லது hammer, measuring மற்றும் marking tools, screwdriver, drilling machine, bar clamp, wooden mallet அல்லது block, sanding tools, finishing supplies, dovetail saw, marking gauge. ப்ராசஸ்: வரைபடத்தின்படி சைடு துண்டுகளின் மேல் ஒற்றை ஹாஃப் லேப்பில் டோவ்டெயில் சாக்கெட்டை குறிக்கவும். வரைபடத்தின்படி லைனிங் துண்டை குறிக்கவும் மற்றும் ஒற்றை ஹாஃப் லேப்பில் டோவ்டெயில் பின் செய்யவும். Assembling and finishing: மோர்டைஸ் டெனான் மற்றும் சிங்கிள் ஹாஃப் லேப் டோவ்டெயில் சாக்கெட் மற்றும் பின் ஆகியவற்றில் ஒரு பிரஷை பயன்படுத்தி 6 துண்டுகளின் அலமாரிகளில் பசையை பயன்படுத்துங்கள். ஒரு சுத்தியலை பயன்படுத்தி துண்டுகளை ஒன்றாக இணைக்கவும். பார் கிளாம்ப் மீது சுவர் பிராக்கெட்டை வைத்து இறுக்கவும். ஒரு டேபிளுக்கு ஒரு பவர் ட்ரில்லிங் மிஷினை பயன்படுத்தி ட்ரில் துளையின் மார்க் புள்ளியில் ஒரு துளையை செய்யவும். 35 மில்லிமீட்டர் ஸ்க்ரூக்களை பயன்படுத்தி பக்கங்களை ஒன்றாக ஸ்க்ரூ செய்யவும். ஸ்க்ரூ ஹெட் கவுண்டர் சிங்கிள் துளையில் சரியாக அமரும் வகையில் ஸ்க்ரூவை இயக்கவும். ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி 35 மில்லிமீட்டர் ஸ்க்ரூக்கள் மூலம் லைனிங் துண்டுகளை பக்க துண்டுகளின் மேல் ஸ்க்ரூ செய்யவும். 20 மில்லிமீட்டர் வயர் நேலை பயன்படுத்தி ஃப்ரேமின் ரீபேட் சர்ஃபேஸில் 6 மில்லிமீட்டர் பிளைவுட்டை சரி செய்யவும். ஜாபின் கூர்மையை சரிபார்க்கவும். மணல், காகித எண் 60, 120, 150 பயன்படுத்தி சுவர் பிராக்கெட்டை மேற்பரப்பை மென்மையாக்கவும். ஸ்மால் வால் பிராக்கெட்டை ஃபினிஷ் செய்யவும். இந்த வீடியோவில் செல்ஃப்ஸை சிங்கிள் ஹாஃப் லேப் டோவ்டெயில் ஜாயிண்ட் மற்றும் ஸ்மால் வால் பிராக்கெட்டுடன் கூடிய 6 பீசஸ்களாக அசெம்பிள் செய்யவும் என்பதை கற்றுக்கொள்கிறோம்.